குழந்தைங்களுக்கான மனநிறைவு பயிற்சிகள் பத்தின ஒரு விரைவான பார்வை தான் இது. இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல குழந்தைங்களோட கவனம் சிதறது ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. இதுக்கு மனநிறைவு பயிற்சிகள் ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது குழந்தைங்களை விட பெற்றோர்களுக்கு தான் நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குது. முதல்ல கோ-ரெகுலேஷன். அதாவது என்னன்னா, குழந்தைங்களை அமைதிப்படுத்தணும்னா முதல்ல நாம, அதாவது பெற்றோர்கள் அமைதியா இருக்கணும். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பெற்றோர்கள் தங்களோட உணர்ச்சிகளை சரியா கையாள கத்துக்கும் போது குழந்தைகளோட நடத்தையிலையும் நல்ல மாற்றங்கள் வருதாம். உங்க குழந்தை ஒரு புயல் மாதிரி இருந்தா நீங்க தான் அந்த அமைதியான துறைமுகமா இருக்கணும். ரெண்டாவதா, இந்த பயிற்சிகளை ஒரு விளையாட்டு மாதிரி மாத்திடுங்க. சும்மா மூச்சை கவனின்னு சொல்றதுக்கு பதிலா டெடிபியர் மூச்சு பயிற்சி செய்ய சொல்லலாம். குழந்தையோட வயித்துல ஒரு பொம்மையை வச்சு மூச்சு விடும்போது அது மேலேயும் கீழேயும் போறதை கவனிக்க சொல்லுங்க. கோபத்தை குறைக்க கிளிட்டர் ஜார் கூட பயன்படுத்தலாம். அந்த ஜார்ல இருக்கிற கிளிட்டர் மெதுவா அடங்குறத பார்க்கும்போது கோவமும் அப்பதான் அடங்கும்னு அவங்களுக்கு புரியும். கடைசியா ரொம்ப முக்கியம், பொறுமை. குழந்தைகளை கட்டாயப்படுத்தவே கூடாது. ஒரு நிமிஷம் கூட உட்காரலையா, பரவாயில்ல, மைண்ட்ஃபுல் வாக்கிங் மாதிரி, பூனை மாதிரி சத்தமே இல்லாம நடக்க சொல்லலாம். சின்னதா ஆரம்பிக்கிறது தான் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். ஆக மனநிறைவுன்றது குழந்தைங்களை அமைதிப்படுத்துற ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல, அது பெற்றோர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு எமோஷனல் பலத்தை கொடுக்கிற வாழ்க்கை முறை.